பள்ளி ஆசிரியையின் தாலிச் சங்கிலியை அறுத்து சென்ற கொள்ளையர்களைத்தான் இப்படி போலீசார் பொதுமக்கள் உதவியோடு பிடித்து இழுத்துச் செல்கிறார்கள். கரும்பு தோட்டத்திற்குள் இரவு முழுவதும் சுற்றி வளைத்து தேடி பிடித்த பரபரப்பு சம்பவம். தொடர் வழிப்பறி கொள்ளையில் ஈடுபட்டவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கொந்தளிக்கும் மக்கள். கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் அருகே உள்ள மணம்பூண்டி பகுதியில் உள்ள தனியார் பள்ளி ஒன்றில் ஆசிரியையாக பணிபுரிந்து வருபவர் 39 வயதான ஜாக்குலின் மேரி நேற்று மாலை மணம்பூண்டி பகுதிக்கு சென்றுவிட்டு திருக்கோவிலூர் நோக்கி தமது இருசக்கர வாகனத்தில் வந்து கொண்டிருந்தார். அப்போது அவரை பின்தொடர்ந்து இருசக்கர வாகனத்தில் இந்த 2 இளைஞர்களும் மாஸ்க் அணிந்து வந்து சரியாக திருக்கோவிலூர் மேம்பாலத்தில் இருந்து 4 முனை சந்திப்பு நோக்கி வந்து கொண்டிருந்த போது ஜாக்குலின் மேரி அணிந்திருந்த 4.5 சவரன் தங்கச் சங்கிலியை அறுத்து கொண்டு திருக்கோவிலூர் தரைப்பாலம் வழியாக விரைந்து சென்று தப்பி விடுகின்றனர். பதறிய ஆசிரியை இதுகுறித்து காவல் நிலையத்தில் புகார் அளிக்கிறார். சம்பவம் குறித்து திருக்கோவிலூர் டிஎஸ்பி மனோஜ்குமாருக்கு தகவல் தெரிவிக்கப்படுகிறது. உடனடியாக தனிப்படை அமைக்கப்பட்டு கொள்ளையர்கள் சென்ற சாலையில் பின்தொடர்ந்து சென்று அரகண்டநல்லூர், காணை உள்ளிட்ட காவல் நிலையத்திற்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டு குற்றவாளியை பிடிப்பதற்கு பொறி வைக்கப்பட்டது. அப்போது மாம்பழப்பட்டு அருகே வந்து கொண்டிருந்த போது போலீசார் நின்று கொண்டிருப்பதை பார்த்த கொள்ளையர்கள் வாகனத்தை சாலையிலேயே விட்டுவிட்டு அருகாமையில் இருந்த கரும்பு தோட்டத்திற்குள் புகுந்து ஓடினர். இதனைத் தொடர்ந்து தனிப்படை போலீசார் கரும்பு தோட்டத்தை சுற்றி வளைத்து இரவு முழுவதும் தேடினர். இதனைத் தொடர்ந்து அதிகாலை கரும்பு தோப்பில் ஒளிந்திருந்த கொள்ளையர்கள் 23 வயதான அபிமன்யம் மற்றும் 26 வயதான அருள் ஜோதி ஆகிய இருவரையும் பொதுமக்கள் உதவியோடு பிடித்து இழுத்து கொண்டு வரும் காட்சியை தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். சங்கிலி அறுக்கப்பட்ட 10 மணி நேரத்திற்குள் தனிப்படை அமைத்து குற்றவாளிகளை தேடி பிடித்த போலீசாருக்கு டிஎஸ்பி மனோஜ்குமார் பாராட்டுக்களை தெரிவித்திருக்கும் நிலையில் இனி இவர்கள் வழிப்பறி கொள்ளையில் ஈடுபடவே கூடாது என்ற அளவில் அவர்களுக்கு கடுமையான உச்சபட்ச தண்டனை வழங்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்து வருகிறார்கள்.